அரக்கோணம் தமிழக வாழ்வுரிமை வாழ் கட்சி கூட்டணியில் இணைந்திருக்கும் நமது தேசம் கட்சி மாநில தலைவர், அரக்கோணம் சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் நா. லட்சுமிபதி அவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக எஸ்.ஆர். அம்பேத்கர் சிலையிலிருந்து அருள்குமரன் டெக்ஸ்டைல்ஸ் எதிரில் பெட்ரோல் பங்க் வரை வீதி வீதியாக சென்று மக்களிடையே வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: நாங்கள் ஆட்சியில் அமர்ந்தால் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் MBBS கல்லூரி அமைத்து தலைமை மருத்துவமனையாக இயங்க செய்வோம். அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரிகள் அமைத்து தரப்படும். சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் அல்லது இதர பிற சான்றிதழ் பெறுவதற்கு அரசு அலுவலகமோ தாலுகா அலுவலகமோ செல்ல வேண்டிய நிலை தவிர்த்து இல்லம்தோறும் வழங்க ஏற்பாடு செய்வோம். ஒவ்வொரு வீட்டிற்கும் இல்லம்தோறும் மருத்துவம் திட்டம் செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு கிராமத்திற்கும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும். ஆகவே அரக்கோணம் பகுதி மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட எங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கூறி வாக்குகள் சேகரித்தார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆதரவோடு வேல்முருகன் MLA அவர்களின் ஆசையோடும் நமது தேசம் கட்சிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் நா. லட்சுமிபதி ஆகிய என்னை சேலங்கர் தொகுதியில் அறிமுகம் செய்தார். அதற்கு முன்பு சென்னையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் அவரது அலுவலகத்தில் என்னை அரக்கோண சட்டமன்ற வெற்றி வேட்பாளராக அறிவிப்பு செய்தார். எங்களுக்கு அருந்ததியர் மக்களுக்கு அனைத்து கட்சிகளும் புறக்கணித்த நிலையில் நமது தேசம் கட்சிக்கு நாம் ஒரு தொகுதி தருகிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்து அதன்படி சட்டமன்ற தொகுதியில் முத்தமிழ் வேல்முருகன் அவர்கள் அறிவித்தார். அவருக்கு இந்த வேளையில் நமது தேசம் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம். பல்வேறு இயக்கங்கள், கட்சிகள், ஆண்டாண்டு காலமாக எங்களை ஆண்டு கொண்டிருந்த கட்சிகள் எல்லாம் ஆதி தமிழர்களாகிய தொல் தமிழர்களை வஞ்சிக்கப்பட்டது இல்லாமல் எங்களை புறக்கணித்து வருகின்ற சூழலில் இன்றைய தினம் வேல்முருகன் MLA அவர்கள் ஒரு தொகுதி கொடுத்துள்ளமைக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த பின்பு நமது தேசம் கட்சியின் தேர்தல் அறிக்கையாக நாங்கள் கொடுக்கப்பட்டுள்ளோம். அந்த தேர்தல் அறிக்கை என்னவென்றால், அரக்கோண சட்டமன்ற தொகுதியில் அரக்கோணத்தின் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவமனையாக அறிவித்த அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் MBBS கல்லூரி அமைத்தும் அதன் மூலமாக தலைமை மருத்துவமனையாக உயர்த்தப்படும் என்பதை இந்த தேர்தல் அறிவிக்கையின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு பின்பு அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் அரசு என்ஜினியரிங் கல்லூரி, பொறியியல் கல்லூரி அமைக்கப்படும். அதன் வழியில் அரசு சார்பில் அரசு பாலிடெக்னிக் அரக்கோண சட்டமன்ற தொகுதியில் அறிவிக்கப்படும். மேலும் அரக்கோண சட்டமன்ற தொகுதியில் ஆட்சி அதிகாரம் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆட்சி அதிகாரம் அமைந்த பின்பு தமிழகம் முழுவதும் சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ்,
இருப்பிட சான்றிதழ் மற்றும் பல்வேறு சான்றிதழ்கள் அரசு அலுவலகமோ அல்லது தாலுகா அலுவலகமோ அல்லது பிறப்பிடம் சான்றிதழ் வழங்க வந்தோம் என்றால் ஆர்டிஓ அலுவலகமோ சென்று அவர்களுக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும், கேட்க வேண்டும் என்ற சூழ்நிலையை தவிர்த்து நாங்கள் இல்லந்தோறும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்பதை தேர்தல் வாக்குறுதியாக முக்கியமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் அரசின் திட்டப்படி ஒவ்வொரு வீட்டிற்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் நாங்கள் வழங்குவோம் என்பதையும் இந்த தேர்தல் வாக்குறுதியாக தெரிவித்துக் கொண்டு இல்லந்தோறும் மருத்துவம் தமிழகம் முழுவதும் இல்லந்தோறும் மருத்துவம் கொடுப்போம். எங்களுடைய ஆசை பெற்ற ஆதரவு பெற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆட்சி அதிகாரம் அடைந்த பின்பு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்த பின்பு இந்த திட்டங்களை நாங்கள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அமைத்து தருவோம். அது மட்டுமல்லாமல் அடிப்படை வசதிகள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் போர்க்கால அடிப்படையில் அமைத்து தருவோம். சுடுகாடு, சுடுகாட்டு பாடல், எரிநாடல் ஆகியவற்றையும் நாங்கள் உடனடியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நமது தேசம் கட்சியின் கூட்டணியில் சார்பாகவும் போர்க்கால அடிப்படையில் நாங்கள் அமைத்து தருவோம் என்பது இந்த தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளோம். அரக்கோணத்தின் அவல நிலையை முக்கியமாக இந்த போக்குவரத்து சாலை சீர் செய்வதற்கு ரெட்டிகன் பிரிட்ஜ் ஒன்றாக சொல்ல வேண்டும் என்றால் 3 கண் பிரிட்ஜ் அது. ஆனால் நம்ம துரதிருஷ்டவசமாக சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அவர்கள் மேம்பாட்டின் அடிப்படையில் 3 கண் பிரிட்ஜ் அமைக்கப்பட்டும் அது பயன்பாட்டில் இல்லாமல் பல்வேறு இன்னல்களுக்கு மக்கள் ஆளாக்கப்பட்டுள்ளார்கள். ஆதலால் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு பின்பு நாங்கள் 3 கண் பிரிட்ஜ் சீர் செய்து மக்கள் போக்குவரத்துக்காக மேம்பாலம் அமைத்து கொடுக்கப்படும் என்பதையும் மேலும் இந்த பகுதியில் பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த விபத்துகள் தடுக்கின்ற வகையில் நாங்கள் வெற்றி பெற்ற பின்பு என்னுடைய தலைமையில் 4 பக்க சாலையை சீர் செய்து வேகத்தொடர் அமைக்கப்பட்டு பெயர் பலகைகளும் எந்த ஊருக்கு செல்கின்றன, காஞ்சிபுரம், திருப்பதி, ரயில் நிலையம், எதிர் என்ற போக்குவரத்துகள் சீர் செய்து பெயர் பலகைகளும் அமைத்து தருவோம் என்பதையும் மேலும் அடிப்படை வசதிகள் நாங்கள் எல்லோரும் தேடி மக்களுக்கு பணி செய்வோம் என்பதை இந்த வேலையிலே தெரிவித்துக் கொண்டு நாங்கள் பிரச்சாரத்தில் நமது தேசம் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆதரவோடு பிரச்சாரம் தொடங்குகிறோம் என்பதை இந்த வேலையிலே தெரிவித்துக் கொண்டோம். உடன் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொன்னான வாக்குகளை, புனிதமான வாக்குகளை, அன்பான வாக்குகளை கேமரா சின்னத்தில் முத்திரையிட்டு ஒரு வாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர் என உங்கள் அன்பு உள்ளங்களை தேடி நாடி வந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பொன்னான வாக்குகளை கேமரா சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர் என உங்களை தேடி நாடி வந்து கொண்டிருக்கிறோம். நமது சின்னம் உங்களை தேடி நாடி வந்து கொண்டிருக்கிறோம். எனது அருமை வாக்காளர் பெருமக்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை, புனிதமான வாக்குகளை கேமரா சின்னத்திலே முத்திரையிட்டு ஒரு வாரியான வாக்கு வித்தியாசம்
அன்பான வாக்குகளை கேமரா சின்னத்திலே முத்திரையிட்டு ஒரு வாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்.